அருமையான ஒரு பந்து வீச்சு. ரன்கள் பெறும் வாய்ப்பில்லை. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் வழிவிட்டான். அருமையான முறையில் வீசப்பட்ட பந்து. ரன்கள் பெறும் வாய்ப்பில்லை. மீண்டும் டாட் பால். அப்படி எல்லாத்தையும் போக்கஸ் பண்ணுவீங்க தெரியுதா? அருமையான ஒரு தடுப்பாட்டம். சூப்பர் ரன்னிங். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. செல்வமலை வல்விட்டான் பந்து வீச அதை எதிர்கொள்வர் செல்வமலை. அருமையான முறையில் வீசப்பட்ட பந்து. ரன்கள் வரும் வாய்ப்பில்லை. ஓவர். ஒரு ஓவர் நிறைவேற்ற வேளையில் விக்கெட் இழப்பின்றி ஒரு ஓட்டங்கள் பெற்றுள்ளனர் ராசிகுளம் அணியினர். சாமி எடுப்பா. தனக்காக முதல் ஓவரையும் தனது அணிக்காக இரண்டாவது ஓவரையும் வீச வருவர் பீஸ்பால் மணி. பீஸ் போன மணி. அருமையான முறையில் அடிக்கப்பட்ட பந்து. சிறப்பான ஒரு ஆட்டம். ஒரு ஓட்டங்கள் மணி. அங்க கவனமா இருக்கும்டா. தாப்பண்ணே என்னனே ஒன்ற. அருமையான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச். சூப்பர் கேட்ச். கேட்ச் என்ற முறையில் பேரும் திரும்புகிறார் பீஸ்பால் மணி. தனது முதல் ஓவரிலே முதல் விக்கெட்டை எடுத்துள்ளார். காட்ரிக் விக்கெட் எடுத்தால் ரூபாய் 501 வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காட்ரிக் விக்கெட் எடுப்பதற்கு 501 வழங்குவர் மகாலிங்கம் அருப்புக்கோட்டை. அடுத்த பேட்ஸ்மேன் முனீஸ்வரன். பீஸ்பால் மணி பந்து வீச அதை எதிர்கொள்பவர் முனீஸ்வரன். அருமையான ஒரு பந்து வீச்சு. ஒரு சிறிய தருமாட்டம். ரன் அவுட். பவுலர் போட்டா பவுலர் போட்டா பவுலர் பவுலருக்கு மட்டும் ஒரு 250 ரூபா கொடுப்பேன். பிரபாகரன் அடுத்த பேட்ஸ்மேன் பிரபாகரன். பீஸ்பால் மணி. அருமையான பந்து வீச்சு. சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பீஸ்பால் மணி. பீஸ் போன பால். ஒரு போட்டோ எடுங்க.
அருமையான முறையில் அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? அருமையான முறையில் ஃபீல்டிங் செய்து 1 ஓட்டங்கள் மட்டுமே. அருமையான முறையில் வீசப்பட்ட பந்து. ரங்கு அகலப்பந்து. அம்பிரால் அகலப்பந்து என்று அறிவிக்கப்பட்டு உதிரின் மேலாக மேலும் 1 ஓட்டங்கள் பெறுகின்றனர் ராசிகுளம் அணியினர். அருமையான ஒரு பந்து வீச்சு. ரன்கள் பெறும் வாய்ப்பில்லை. ஓவர். 2 ஓவர் நிறைவேற்ற வேளையில் 2 விக்கெட் இழப்பிற்கு 4 ஓட்டங்கள் பெற்றுள்ளனர் ராசிகுளம் அணியினர். அண்ணே போய்க்க நடத்துங்க. அடுத்தடுத்த மேட்ச் இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் நடத்துங்க. கணக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 3வது ஓவரையும் வீச வந்திருப்பவர் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி பந்து வீச அதை எதிர்கொள்பவர் பிரபாகரன். அருமையான முறையில் லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? அருமையான ஒரு ஃபீல்டிங். சிறப்பான ஒரு ரன்னிங். 2 ஓட்டங்கள் மட்டுமே. பிரபாகரன் டு கிருஷ்ணமூர்த்தி. அருமையான முறையில் மீண்டும் தூக்கி அடிக்கிற பந்து. கேட்சி பிடிப்பாரா? அருமையான ஒரு ஃபீல்டிங். வெரி குட் ரன்னிங். சூப்பர் ரன்னிங். 2 ஓட்டங்கள் மட்டுமே. ரெண்டு ரன் ஒன்னா 2 தான் சேர்த்து அடிக்கணும். அப்பதான் சொல்ல முடியும். அது ஓனர் சொல்றதை கேளுங்கப்பா. அருமையான ஒரு பந்து வச்சு கோல். சிறந்த முறையில் விக்கெட். அவ்வளவு அக்ரிட்டாலும் தெரியாது. இங்க வந்து படுக்குது. முன்னாடியே வாங்க மூஞ்சி கட்டி போங்க. போக்கஸ் பண்ற அவரை ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க. பேட்டிங் இறங்கும் போது ஆள் வரவும் இந்த அப்படி லைட் இறங்கி வச்சுருவாங்க. சரியா ஒரே போக்கஸ் பண்ணாதீங்க. அப்படியே ரவுண்டா இருங்க. அருமையான ஒரு பந்து வீச்சு. ரன்கள் பெறும் வாய்ப்பில்லை. அம்பேரால் அகலப்பந்து என்று அறிக்கப்பட்டு மேலும் 1 ஓட்டம் பெறுகின்றனர் ராசிகுளம் அணியினர். அடுத்த டீம் யாரியா? அடுத்த டீம் யாரியா? அருமையான ஒரு பந்து வீச்சு. ரன்கள் பெறும் வாய்ப்பில்லை. அருமையான பந்து வீச்சு.
இங்க பாருங்க அருமையான முறையில் பந்து வீசு. ஓவர் 3 ஓவர் நிறைவேற்ற வேளையில் 3 விக்கெட் இழப்பிற்கு 9 ஓட்டங்கள் பெற்றுள்ளனர் ராசிகுலம் அணியினர். அந்த வெள்ளத்திட்ட போட்டவரா தனக்காக முதல் ஓவரையும் தனது அணிக்காக 4வது ஓவரையும் வீச வந்திருப்பவர் நாகநாதன். அவர் மட்டும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃபோக்கஸ் பண்றான். அருமையான ஒரு பந்து வீச்சு, நல்ல ஒரு ஸ்டார்ட். எத்தனை ஓட்டங்கள்? 1 ஓட்டங்கள் மட்டுமே. டைட்டா இருக்கு. என்ன கேமரா இது? தெரியுதா கிளாரிட்டி? நாகநாதன் பந்து வீச அதை எதிர்கொள்பவர் அருண்குமார். அருமையான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. சிறப்பான ஒரு பந்து வச்சு, சிறப்பான ஒரு ஃபீல்டிங், நல்லது ஒரு ஸ்டார்ட். 1 ஓட்டங்கள் மட்டுமே. அருமையான ஒரு தடுப்பாட்டம், சிறந்த ஒரு ஃபீல்டிங், 1 ஓட்டங்கள் மட்டுமே. அருமையான ஒரு பந்து வச்சு, நல்லது ஒரு கீப்பிங், அகலப்பந்து, எதிரின் பயிலாக மேலும் 1 ஓட்டங்கள் பெறுகின்றனர் ராசிகுலம் அணியினர். அருமையான ஒரு பந்து வச்சு, அம்பேரால் மீண்டும் அகலப்பந்து என்று அறிக்கப்பட்டு உதிரின் வாயிலாக மேலும் 3 ஓட்டங்கள் பெறுகின்றனர் ராசிகுலம் அணியினர். இவனுக்கு மறுபடியும் லீவ் விட்டுட்டாங்களா? மீண்டும் ஒரு அகலப்பந்து, மீண்டும் உதிரிகளாக மேலும் 1 ஓட்டங்கள் ராசிகுலம் அணியினருக்கு. அருமையான ஒரு பந்து வீச்சு, சிறப்பான ஒரு பந்து வீச்சு, ரன்கள் வரும் வாய்ப்பில்லை. தங்கி மலையில ஏற சொல்லல, மலையா கம்மியில உரிச்சடா 2 மணி நேரம். அருமையான ஒரு பந்து வீச்சு, அம்பேரால் அகலப்பந்து என்று அறிக்கப்பட்டு மேலும் 1 ஓட்டங்கள் பெறுகின்றனர் ராசிகுலம் அணியினர். பிரியா போறா தம்பி, சொல்லி கோச்சர்ரா, சொல்லி பிரச்சனை அவனுக்கு சொல்லிருக்கேன். அருமையான ஒரு பந்து வீச்சு, மீண்டும் ஒரு அகலப்பந்து, எதிரின் வாயிலாக மேலும் 1 ஓட்டங்கள் பெறுகின்றனர். நாகநாதன் இதுவரைக்கும் 5 எதிரிகள் கொடுத்துள்ளார். அருமையான ஒரு பந்து வச்சு, சிறப்பான ஒரு பந்து வச்சு, சூப்பர் யாக்கர். நாகநாதன் பந்து வீச அதை எதிர்கொள்பவர் அருண்குமார். வீட்டில் போய் அடி மண்ணை உரிக்கேன். ஒன்று போய் ஓவர் கொடுத்தாங்க போது. சும்மா வீட்டில் விளையாடல போல. அருமையான தூக்கி அடிக்கப்பட்ட எத்தனை ஓட்டங்கள், காலியாக மிஸ் செய்யப்பட்டு ஒரு சிறிய தடுமாற்றம். நல்லது ஒரு ஸ்டார்ட், 2 ஓட்டங்கள். ஓவர் 4 ஓவர் நிறைவேற்ற வேளையில் 3 விக்கெட் இழப்பிற்கு
19 ஓட்டங்கள் பெற்றுள்ளனர் ராசிகுளம் அணியினர். 4 ஓவர் நிறைவேற்ற வேளையில் 3 விக்கெட் இழப்பிற்கு 19 ஓட்டங்கள் பெற்றுள்ளனர் ராசிகுளம் அணியினர். தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 5வது ஓவரையும் வீச வந்திருப்பவர் வலுவிட்டான். அருமையான ஒரு பந்து வீச்சு. ரன்கள் பெறும் வாய்ப்பில்லை. கோட்லாண்ட் அருமையான ஒரு பந்து வீச்சு. சூப்பர் பால். நல்லது ஒரு பந்து வீச்சு. மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ரன்கள் பெறும் வாய்ப்பில்லை. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் வலுவிட்டான். காட்ரிக் விக்கெட் எடுத்தால் ரூபாய் 501 வழங்கப்படும். 501 வழங்கி அருமையான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 2 அருமையான ஒரு ஃபீல்டிங். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. சிறப்பான ஒரு கேட்சுங்க. சூப்பர் கேட்ச். மறுபடியும் போடுங்க. கேட்ச் ஆகல தம்பி இல்ல நான் இங்க பாத்துக்கிறேன். நீ பாதம் வந்ததே தெரியலனே. ஓனர் ஃபோக்கஸ் பண்ண வச்சுக்கண்டா. அருமையான ஒரு பந்து வீச்சு. ஓவர் 5 ஓவர் நிறைவேற்ற வேளையில் 4 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓட்டங்கள் பெற்றுள்ளனர் ராசிகுளம் அணியினர். அருமையான ஒரு பந்து வீச்சு. 1 பவுன்ஸ் வார்னிங். இது வந்திருப்பவர் பீஸ் பால் மணி. பீஸ் போன மணி பந்துதே கையில தரப்ப கையில. அருமையான ஒரு ஷாட். அவுட். ரன் அவுட். இது ஆஃப் பண்ணிட்டாப்ல. இப்படி முடிஞ்சு வச்சுடா. ஏசுல பறந்துக்கு இருக்கேன். இப்ப வந்தா இருக்கு. ஏப்ப மேட்ச் இருக்கு வந்து பாரு. 360
பீஸ்பால் மணி. மாப்பிள கண்ணாடியே காணா. இப்போ இதுல வாங்கலாமா உங்களி 360 பீஸ்பால் மணி. கிரிஜிக்கு மாதிரியே பந்து வீசு அப்படிப்பா. சரியான பந்து வீச்சு. பீஸ்பால் மணி சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தால் ரூபாய் 501 வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 501 வழங்குவவர் மகாலிங்கம், அருப்புக்கோட்டை. அருமையான ஒரு பந்து வீச்சு. கேட்ச் மிஸ்ஸா? ஐயா 500 போச்சே. இது இது வந்து பாப்பியோட சதி. இது சதி. இது சிரமிட்டான் செய்த சதி. அருமையான ஒரு பந்து வீச்சு. ரன்கள் வரும் வாய்ப்பில்லை. சிறந்த முறையில் பந்து வீச்சு. ஆட்டத்தின் இறுதி பந்து. அருமையான ஒரு ஷாட். எத்தனை ஃபீல்டிங் மிஸ் செய்யப்பட்டு உதிரியின் வாயிலாக எத்தனை ஓட்டங்கள் என்று எதிர்பார்ப்போம். எத்தனை ஓட்டம்? 3 ஓட்டங்கள். தற்போது நடைபெற்ற போட்டியில் ராசிகுளம் அணியினர் 6 ஓவர் நிறைவேற்ற வேளையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 23 ஓட்டங்கள் பெற்றுள்ளனர் ராசிகுளம் அணியினர். இருவகுளம் நேதாஜி கிரிக்கெட் கிளப் 24 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். மாப்பிள 500 சைலண்ட் ஆகி மாப்பிள மாப்பிள போக்கஸ் பண்றா. அவனே சடையண்டியா போக்கஸ் பண்றான். ஐயா ரொம்ப ரெக்கார்ட் ஏன் இந்த ஒரு கோச்சர் எடுங்க. ஆடு இறங்கி நாடு. அரே இந்த பாட்டு போடுங்க. பாட்டு எப்ப பாட்டு? நடுவர்களாக ஆறுமுகம் மற்றும் மணிகண்டன் நேதாஜி இளைஞர் முன்ன சார்பாக வாழ்த்துக்கள். நேத்து வாங்க திருப்பி தரலாடா. ஏன் செல்ல இருக்கு சொல்லுங்க. அதனால இல்ல. ஏன் செல்லுங்க அப்படி வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்கியா? இந்த தண்ணி விடுங்கடா. டே எங்கடா அவன தண்ணி விடுங்க தம்பி. நிறைய அமௌண்டா? அழகப்பந்து உதிரியின் வாயிலாக எருமல் அணிக்காக 1 ஓட்டங்கள். இப்படி தானே வச்சிருந்தேன். நீ இதை விட அவுட் ஆஃப் பாக்ஸ் போயிட்டு அருமையான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. கீப்பரிடம் கஞ்சம் வந்தது.
ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள்? நாரண்டா 1 ஓட்டங்கள். உனக்கு தோத கையை வச்சுக்கிட்டு உட்கார்ற கடை உட்காந்துருக்கேன் வீல் அடிக்கிறா காத்திருந்தா நீ கேப்டன் வாங்க டாஸ் போடா. உட்கார்றா. அருமையான தடுப்பாட்டம் 1 ஓட்டங்கள். அப்புறம் தட்டி ஆடுறதுக்கு ஓபி போல தட்டி ஆடுறேன். நீ தான் இதை bowling விட்டாலே. ஸ்ட்ரெயிட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள்? ஃபீல்டிங்கால் மிஸ் செய்யப்பட்டு எத்தனை ஓட்டங்கள்? 1 2 1 ஓட்டங்கள். ஸ்ட்ரெயிட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள்? 4 ஓட்டங்கள். சும்மா பக்தியிலடா ஓடுறிய டைம் பாஸ் ஜாலி. அருமையான பந்து வச்சு அவுட் மூலம் எருமூர் அணியினர் ஒரு விக்கெட்டை வந்துள்ளனர். தம்பி டச் இருக்கா? ஆய்வால தான் விளாடுற. ஓவர். 1 ஓவர் முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 8 ஓட்டங்கள் எருமூலம் அணியினர். இரண்டாவது ஓவர் பவர் பிளே. ஒரு ஓவர் முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 8 ஓட்டங்கள் எருமூலம் அணியினர். இரண்டாவது ஓவர் பவர் பிளே. இல்ல அதை போடுவான்னு சொன்னா ரமேஷ் சொன்னா அவன் சிக்ஸ் அடிச்சிட்டு போடும் அப்படின்னா அவுட் ஆகி வெளியே வந்துட்டேன். அப்ப அதுக்காச்சும் ஒன்று கொடுக்கலாம்ல. லெஃப்ட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்கள்? குற்றணி 1 ஓட்டங்கள். இதுல என்ன தெரியும் அங்கேன்னு பார்த்தா தெரியாது. அருமையான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. 1 வார்னிங். அருமையான ஷாட். குட் ஷாட். கேஸ் மிஸ் செய்யப்பட்டு 2 ஓட்டங்கள். பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நல்லா அடி நல்லா அடி. 2 ஓட்டங்கள். தம்பி இங்கிட்டு உள்ளவாயா. அம்பேர் அழகப்பந்து. டேய் சும்மா அம்பேர் நீ நான் ஒயிடு கேட்காத சொல்லட்டும் பொறு. அது சொல்ல அம்பேர் சொல்லுவார்ல. மீண்டும் அகலப்பந்து. உதவியின் மூலம் எருமூலம் அணிக்க 1 ஓட்டங்கள். செலவு காசு இல்லாம இருந்தா நோ பால். என்னது 4 4 பவுண்டரி.
நோபாலா ஆமா ஆமா யாரோ கொள்ளாரு இருப்பியாடா இப்பதான் சொன்னேன் அவன் சொல்ல விட்டு சொல்றான்னு. அந்த விளையாடுறதுல எப்படி ஃபீல்டிங் அம்பேர் ரெண்டுக்கு இருந்தியா ஃபீல்டிங் செட் பண்ண ஆரம்பிச்சு யார் காசு போட காத்து அந்த காணா எங்க அவங்கள காணா அந்த இருக்காரு எங்க காத்து கேப்டன் வாங்க. கிரிக்கெட் பால் கிட்டி கிட்டி அருமையான பந்து வீச்சு. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. ஆஃப் தி சைடு அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் மிஸ். ஒரு ஓட்டங்கள். காத்தனந்த பவுல் காசு யாருக்கு காத்தனந்த காத்தனந்த வின் டாஸ் சூஸ் த பவுல் ஃபர்ஸ்ட். யாரு இது நிர்ணயிக்கப்பட்ட ஓவர் 5 ஓவர்கள். போயிடலையா ஏன்டா ஆறாருலையா அகலப்பந்து. பாலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே கொடுப்பாங்க. இல்ல இல்ல பாலு உங்க பவுலர் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. டிசிஷன் ஓட ஒரு ரன் ஓடனா என்ன இல்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு. நீ பேசண்டா டேய் கேட்காதீங்க. கேட்காத. ஃபீல்டிங் மிஸ் செய்யப்பட்டு எனக்கு மட்டும் பிடிக்காதே. கீப்பர் கேட்ச். ரெண்டாம் மூணா குட்ரணி. நீ எத்தனை ஓவர் 2 ஓவர் முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ஓட்டங்கள் இருமூலம் அணியினர். என்ன எத்தனை அடிச்சா சொல்லு ரெண்டுன்னு ரெண்டு அடிச்சா சொல்லிடு ஒன்னும் சார் அடிக்கல தப்பு ரெண்டு அடிச்சா என்ன வெற்றிக்கு இன்னும் 2 ஓட்டங்கள் மட்டுமே. காத்துனந்தல் ரெடியா செட் பண்ணுங்க. அந்த மாதிரி தானே செட் பண்ண முடியும். யார் நிலை இருக்குங்க அதானே உன்னே இந்த ஓவர் முடிஞ்சு நீ இறங்குடா ஃப்ரெண்ட்லி பாரு ட்ரெயின் பண்ணிட்டு இறங்குறானா நிக்க அவன் அன்னைக்கு இறங்குது இறங்கட்டு அதோட அரைச்சு விரட்டி அப்ப அன்னைக்கு ஜெயிச்சாங்களா கொஞ்சம் வேகமா நடத்துங்க நடுவர்கள். இன்னைக்கு விரட்டி ஸ்கோர் லெவல் என்ன அடிச்சாரு என்ன பண்ண சொல்லுங்க சொல்லுங்க வாங்க வெற்றி எருமானம் பியனே வெற்றி பெற்றதா அறிவிப்பு. காத்துனந்தனை உள்ள போன வேமா. நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்கள் 5. பவர் பிளே 2 ஓவர்ஸ். சரி இப்ப நடுவர்களாக பணி செய்த ஆர் மோமன்னன் மணிகண்டன் அண்ணன் அவர்களுக்கு நேதாஜி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப ஜூம் பண்ணாரு. சிக்ஸ் அடிக்கிற ஜூம் பண்ணாதீங்க. போர் அடிச்சா ஜூம் பண்ணீங்களா இல்லையா?